ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்படி ஒரு காரியம் இருக்குல்ல, அந்தி கிறிஸ்து காலம் வந்துடும். அப்புறம் அப்போ அது நம்ம எதையும் சார்ந்திருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை, பைபிள்லாம் எடுத்துருவானுங்க, நம்ம அந்த நம்பர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? ஓகே. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க கைவிடப்பட்டா அப்படின்னு? சத்தியமாகிய அவர் இருக்கிறார். இது உதாரணம் சொல்கிறேன், நம்ம கைவிடப்பட மாட்டோம், சரியா? அதை சொல்கிறேன், அந்த சினரையை காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த பைபிள் இல்லைனா கூட நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஏன்யா ஏங்க ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை இறங்கி மனுஷன் மத்தியில் உள்ள ஆவினது. அந்த வார்த்தை தான் இயேசு. அப்போ அந்த வார்த்தை உங்கள் கூட இருக்கும்பொழுது நீங்கள் பின்வாங்கி போக முடியாது. அந்த வார்த்தை உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதுன்னு இல்லை, நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் வாழலாம். அல்லேலூயா. தட்ஸ் த ட்ரூத். அதுதான் சத்தியம்.